ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம கடலூர் மாவட்டத்திலிருந்து வெளிவந்திருக்க ஒரு மத்திய அரசு பணியை பத்தி இப்போ இந்த வீடியோல முழுமையா பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கடலூர் மாவட்டத்திலிருந்து நமக்கு மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட சகி என்ற திட்டத்தின் கீழே ஒன் ஸ்டாப் சென்டர், அதாவது OSC என்ற வேலைக்கு 24 மணி நேரமும் அனைத்து நாட்களும் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான மருத்துவ உதவி, சட்ட உதவி, காவல்துறை உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்கும் வசதி வழங்கப்படும். பதவியின் பெயர் சமூக பணியாளர், அதாவது கேஸ் ஒர்க்கர். பணியிடம் ஒன்று தான் வேகன்சி அவைலபிளாக இருக்கு. இந்த வேலைக்கு முழுக்க முழுக்க பெண்கள் தான் அப்ளை பண்ண முடியும்ன்றதையும் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த வேலை வாய்ப்பானது பெண்களுக்காக மட்டும்தான். அதே சமயம் இந்த வேலைக்கு எப்படி செலக்ட் பண்ண போறாங்கன்னா, தகுதி மற்றும் முன் அனுபவத்தின் அடிப்படையில் செலக்ட் பண்ண போறாங்க. அதாவது சமூக பணி, ஆலோசனை, மனநலம், குழந்தைகள், பெண்கள் மேம்பாடு அல்லது நிர்வாக மேம்பாட்டில் இளங்கலை பட்டம் பெற்று குறைந்தபட்சம் 2 வருடங்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பந்தப்பட்ட அரசு அல்லது அரசு சாரா தொண்டு நிறுவனத்திலோ அல்லது திட்டத்திலோ பணிபுரிந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த வேலைக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தகுதி இருக்கிற பெண்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கடுத்து அத்தகைய சூழலிலோ அல்லது இதன் தொடர்பான சூழல்களில் 1 வருடம் ஆலோசகர் பணியில் இருப்பது விரும்பத்தக்கதாகும். அதாவது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 1 இயர் நீங்க ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மேற்குறிப்பிட்ட கல்வி தகுதிகளில் முதுகலை பட்டம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த வேலைக்கு மகளிர் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. உள்ளூர் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். உங்களுக்கு மந்த்லி சேலரியா ரூ. 18,000 கிடைக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கான பணியை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரம் சேவை அளிக்கும் வகையில் சுழற்சி முறையில் உங்களுக்கு பணி வழங்கப்படும். அதாவது 8 மணி நேரம்னு 3 ஷிஃப்ட்டா உங்களுக்கு ஒர்க் இருக்கும். அதில் உங்களுக்கு சுழற்சி முறையில் பணி இருக்கும். அதுக்கடுத்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி நவம்பர் 25, 2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் விருப்பமும் இருக்கவங்க kodaloor.nic.in என்ற வெப்சைட்டில் நீங்கள் நோட்டிஃபிகேஷனையும் அப்ளிகேஷனையும் டவுன்லோட் பண்ணி இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அட்ரஸை பொறுத்த வரைக்கும் மாவட்ட சமூக நல அலுவலகம், அரசு சேவை இல்ல வளாகம், செம்மண்டலம், கடலூர் 607-001 என்ற அட்ரஸுக்கு நீங்கள் 2024 நவம்பர் 25க்குள்ள நீங்க அனுப்புற மாதிரி பார்த்துக்கோங்க. அவங்க குறிப்பிட்டிருக்க நாளு டைமிங் இதுல மிஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கான அப்ளிகேஷனை நீங்க எவ்வளவுதான் சரியா பண்ணியிருந்தாலும் அதை அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால நீங்க கூடிய சீக்கிரம் அப்ளை பண்ண பாருங்க. விண்ணப்ப கட்டணம் எதுவும் கிடையாது. நீங்க ஆஃப்லைன் தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியாது. அடுத்து இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணலாம், எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்ப்போம். நீங்க அதுக்கு முன்னால இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட்டான www.kodaloor.nic.in என்ற வெப்சைட்டுக்கு நீங்க போயிடுங்க. போனதும் ஃபர்ஸ்ட் பேஜில் ஹோம், டிஸ்ட்ரிக்ட் இப்படி நீ நிறைய லைனை காட்டும் பாருங்க. அதில் நோட்டீஸ்னு இருக்கும். அந்த நோட்டீஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா 4 ஆப்ஷன் காட்டும். ஈவெண்ட்ஸ், அனௌன்ஸ்மெண்ட், ரெக்ரூட்மெண்ட், டெண்டர்ன்ட்டு. இதில் ரெக்ரூட்மெண்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேட் நவம்பர் 11, 2024, எண்டு டேட் நவம்பர் 25, 2024 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷனுக்கான லிங்க் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், கடலூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரீசெண்டாக எடுத்த கலர் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், ஹஸ்பண்ட் நேம், நீங்கள் மேரிடா அன்மேரிடான்றதை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் மற்றும் டெம்பரரி அட்ரஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி மற்றும் கான்டாக்ட் நம்பரை மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் இப்போ ரீசெண்டாக இருக்கிற நம்பரை யூஸ் பண்ணுங்க. அப்போதான் அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ண முடியும். அதுக்கடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ரிலிஜியன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட கம்யூனிட்டி என்னன்னு கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ண பிறகும் லாஸ்ட்டாக இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் எஜுகேஷன் சர்டிஃபிகேட், அதாவது 10th மற்றும் 12th டிகிரி இந்த மார்க் ஷீட் நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அதையும் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும். அதுக்கடுத்து ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட்டும் வேணும். நீங்கள் ஒரிஜினல் அனுப்பக்கூடாது. அப்ளிகேஷனில் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து நீங்கள் இதை செல்ஃப் அட்டாச் பண்ணி அவங்க மென்ஷன் பண்ணிட்டு இருக்க அட்ரஸுக்கு 25 நவம்பர் 2024 போய் சேர மாதிரி அனுப்புங்க. இந்த வேலை முழுக்க முழுக்க பெண்களுக்கானதுன்றதையும் மறந்துட வேண்டாம். அதனால தகுதியுள்ள பெண்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷனை தகுதியுள்ள பெண்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.